வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று மிகவும் பரபரப்பான ஒரு செய்தியாக இலங்கை அரசியல் களத்தில் பேசப்பட்டு கொண்டு இருப்பது என்னவென்றால், ரணில் விக்ரமசிங்கேயுடைய கைது. அந்த கைதுக்கு பின்னால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது. சிறைச்சாலை மருத்துவமனையிலிருந்து தேசிய மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டது. அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சையில் அவர் சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தியும், தற்பொழுது அவர் உடல்நலம் சீராக இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தும் வந்து கொண்டு இருக்கின்றன. இதே வேளையில் ரணில் விக்ரமசிங்கேவின் கைதை கண்டித்து மேற்குலக நாடுகள் கடுமையான அழுத்தத்தை கையில் எடுத்திருக்கின்றது என்றும், இலங்கையின் அமெரிக்க தூதர் ஜூலி கூட இந்த கைதை விரும்பவில்லை என்கின்ற செய்தியும் வந்த வண்ணம் இருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில், இன்னொரு புறம் எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் ஒருங்கிணைந்து ஆட்சியாளர்களுக்கு எதிரான களத்தை எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்காக வேகம் கட்டியிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியும், இன்னும் 28 பேர் கைது செய்வதற்கான அந்த வரிசையில் இருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் இலங்கை அரசியல் களத்தில் மிக மிக ஒரு பரபரப்பான ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறது. இந்த காணொளியில் அதை குறித்த விடயங்களை மிக தெளிவாக நாம் பார்க்கலாம். ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டார் என்கின்ற செய்தி வெளியே தெரிந்தவுடன் பல அரசியல்வாதிகள் மனதளவில் பீதி அடைந்து விட்டார்கள். காரணம், இதுவரை இலங்கை அரசியல் களத்தில் ஒரு முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாரா என்கின்ற கேள்வியை வைத்தார். இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கின்றது. ஆனால் முதலாக ஒரு முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் இலங்கை அரசியல் களத்தில் புதிது என்பதை விட இலங்கை அரசியல் களத்தை அதிர வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். இங்கு யார் இந்த ரணில் என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. ரணிலை பொறுத்தமட்டில் இலங்கையில் ஒரு ஆதிக்க சக்தியாக இருக்கக்கூடிய மனிதர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் 1988ஆம் ஆண்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஆட்சி பீடத்தில் மைத்திரியும் ரணிலும் இருந்த ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இலங்கையில் அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய கொடூரச் செயல்கள் இன்று வரை அது மனதில் வலிகளாகவே பதிவாகி இருக்கும். குறிப்பாக தமிழர்களுக்கு எதிராக ரணில் விக்ரமசிங்கே கையில் எடுத்து நடத்திய பல கொடூரச் செயல்கள் இன்று வரை அவை தமிழர்கள் மத்தியிலே கோபக் கனல்களைத்தான் எழுப்பிக் கொண்டு இருக்கும். ரணிலால் உருவாக்கப்பட்ட சித்திரை அந்த கூடாரங்கள், ரணிலால் உருவாக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான செயல்பாடுகள் என பல விடயங்கள் இன்றும் இலங்கை அரசியல் களத்தில் பதபதப்பை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. தமிழர்களை பொறுத்தமட்டில் ரணில் கைது சரி என்கின்ற மனநிலையில்தான் இருக்கின்றார்கள். ஆனால் சில தலைவர்கள் இதற்கு எதிர்ப்பும் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழரசு கட்சியை சார்ந்த சுமந்திரன் அவர்கள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார். ரணிலின் கைது தேவையற்ற விடயம், ஆட்சியாளர்கள் எதிர்க்கட்சிகளை பழிவாங்க திட்டமிட்டு இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள் என்று மிக காட்டமாக சுமந்திரன் அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். தமிழரசு கட்சியிலிருந்து சுமந்திரன் அவர்கள் ரணிலுக்கு ஆதரவாக பேசுகின்ற அதே வேளையில், அதே தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் இந்த கைதுக்கு ஆதரவு தெரிவித்து கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். எனவே தமிழரசு கட்சியில் ஒரு குழப்ப நிலையே நீடித்து கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்னொரு புறம் மனோ கணேசன் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கேயின் கைதுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். இவைகள் அனைத்தையுமே வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழர்களுக்கு எதிராக ரணில் செய்த பல கொடூரங்களை இந்த தலைவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, மேற்கத்திய நாடுகள் ரணில் விக்ரமசிங்கேவை விடுதலை செய்ய வேண்டும் என்று
அழுத்தம் கொடுத்து கொண்டு இருப்பதாகவும் இந்த ஆட்சியாளர்கள் அதை புறந்தள்ளிவிட்டு சட்ட ரீதியான நடவடிக்கை ரணில் மீது எடுக்கப்படும் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ரணிலை தொடர்ந்து ரணிலின் உதவியாளர் வெளிநாட்டிற்கு செல்வதற்கு முயற்சி எடுத்த பொழுது அவர் வெளிநாட்டுக்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. எனவே கூடிய விரைவில் அவரும் கைது செய்யப்பட்டு ரணிலை போல் சிறைக்கு வருவார் என்கின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் 28 பேர் மீது ஒரு கைது நடவடிக்கை இருப்பதற்கான களங்கள் இருக்கிறது என்றும் அதில் 3 பேர் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கின்ற செய்திகளும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. உண்மையிலே அப்படி ஒரு கைது நடைபெற்றால் 28 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிறை செல்வதற்கான ஒரு களம் அமையலாம் என்பதும் இங்கு நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. மக்களின் வரிப்பணத்தை எடுத்து அதிலே தங்களுக்கான வசதிகளை செய்து உண்டு கழித்து கொழுத்து போனவர்கள் இப்பொழுது கைகளை பிசைந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது கைது நடவடிக்கை வந்துவிடுமோ என்கின்ற அச்சத்தில் நிற்கின்றார்கள். அமெரிக்கா எப்பொழுதுமே ரணில் விக்ரமசிங்கேவிற்கு ஒரு ஆதரவு களத்தை கொடுத்து கொண்டு இருக்கும் என்பது நாம் அறிந்த ஒன்று. தற்பொழுது அமெரிக்கா ரணில் விக்ரமசிங்கேயின் கைதுக்கு ஒரு அதிருப்தி நிலையில் இருக்கிறது என்பதுதான் நிஜம். அமெரிக்காவின் இலங்கை தூதர் ஜூலி அவர்கள் இதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு ரணிலை எப்படி வெளியே கொண்டு வருவது என்கின்ற விடயத்தில் தீவிர கவனம் செலுத்தி இருக்கிறார் என்கின்ற அந்த நிலையை வைத்து பார்க்கின்ற பொழுது அமெரிக்கா ரணிலின் கைதை ரசிக்கவில்லை என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது. தற்பொழுது ரணிலுடைய உடல்நிலையை குறித்து வந்த செய்திகள், ரணிலுக்கு ஆதரவாக பலர் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலைமைகள், இவைகள் அனைத்துமே தொடர்ந்து கொண்டு இருந்தாலும் கைது செய்யப்பட்ட ரணில் வருகின்ற 26ஆம் தேதி பிணை கிடைத்து விடுதலையாகி வெளியே வருவாரா என்கின்ற ஒரு கேள்வியும் எழும்பாமல் இல்லை. ஆயினும் ரணில் கைதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக கண்டித்திருக்கின்றன. இன்று எதிர்க்கட்சிகள் சார்பில் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது சந்திரிகா போன்றவர்கள் கடுமையான அதிருப்தியை தெரிவித்திருந்தார்கள் என்பதை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் இதற்கெல்லாம் நான் இசைந்து கொடுப்பேனா என்று கேள்விகளை முன்வைத்துவிட்டு மிக தெளிவாக நிமிர்ந்து நிற்கிறது இந்த அரசும் அரசு சார்ந்தவர்களும் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.